ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த அரசியல் கூத்துக்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பயங்கரமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதாவது நான் கூட நினைச்சேன் விஜயவரில் அரசியலுக்கு வர்றதுனால இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தேர்தல் இருந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவ்வளோக்குள்ளலாம் பரபரப்பாக போவான்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. ரிசல்ட் முடிஞ்சு முதலமைச்சராக விஜயவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் இன்னும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதில் இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவர் இன்னைக்கு நடந்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து அதுவும் ஜெயிச்ச உடனே இப்போ அவ்வளோ வெறுக்கும் ஆசை போட்டு அடிக்குது. ஐயோ நாம வந்து கூட ஜெயிச்சிருக்கலாமோ, நாம வந்து கூட ஜெயிச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஆசையில இப்போ புதுசா கட்சிகள்லாம் உருவாகிற மாதிரி தெரியுது. அதில் தான் லாரன்ஸ் அவர்களும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் திருச்சி கிழக்கில் டிவிக்கு சார்பாக போட்டியிட போறான்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அவர் வந்து நான் என்னுடைய முடிவை நான் அறிவிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முடிவே சொல்லாமல் நீங்களாம் முடிவை சொல்லுங்க, மக்கள் நான் வரணுமா வேண்டாமா, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், மக்களுக்கு உள்ள சேவைலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தேன். இப்போ அது போக இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நியூஸ் பயங்கரமாக பரவிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் குவிகிறாங்க. அவரை பார்க்கறதுக்காக அவர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, ஒரு அரசியல் முடிவெடுக்க போறாரு, அவர்கிட்ட ஆலோசனை கேட்க போறாரு அப்படின்னு காலையிலேருந்தே லைவ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு இதான் தோணுச்சு, ரைட்டு. அதாவது ஒரு படம் புதுசா இப்போ ஒரு படம் ஒரு ஜானர்ல திடீர்னு ஒரு பேய் படம் வந்து பயங்கர ஹிட் ஆயிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டரும் அதே மாதிரி பேய் படமா எடுத்து விடுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு சாமி படம் எடுத்து ஹிட் ஆகிட்டுனா அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஆக்ஷன் படம் வந்து பயங்கர ஒரு இப்போ கேஜி மாதிரி ஒரு படம் வந்துட்டுனா உடனே அடுத்த அதே ஜானர்ல எல்லாரும் படத்தை வெளியிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் என்ன தோணிட்டுன்னு கேட்டிங்கன்னா, விஜயவர்கள் அரசியல் வந்து இவ்வளோ பெரிய மலை மாதிரி இருந்த இந்த 75 வருட அந்த பாரம்பரிய கட்சியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டார. அப்போ நாமளும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கூட ஜெயிச்சிடலாமோ, ஸோ நம்மளும் ஓட்டு வாங்கிடலாம், நம்மளுக்கு ரசிகர்கள் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய முதல் வெளிப்பாடாக தான் இப்போ லாரன்ஸ் அவர்கள். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து அல்லோலப்பட்டு போயிடும். அவர் என்னைக்கு போத்துட்டு வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல போறான்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆல்ரெடி விஜய் அவர்கள் என்னென்னலாம் பண்றாரோ அதெல்லாம் அப்படியே இமிட்டேட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்குறீங்களா? புரட்சி தளபதி விஷால் அவர் தான். ஸோ இப்போ தளபதி விஜய் அவர்கள் வேற கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. ஸோ இனிமேல் என்னைக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு வர போறான்னு தெரியல. அதுவும் நடக்கும், நாம அதையும் பார்க்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பேச வந்தது லாரன்ஸ் அவர்களை பற்றி. அதாவது அப்பவுமே சொல்லியிருந்தோம்ல, காலையிலேயே பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் வீட்டில் ரசிகர்கள் ஆதரவெல்லாம் திரண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறாரு பாருங்க, கருப்பு எம்ஜிஆர் இங்கே அண்ணன் வாழ்க அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. எத்தனை பேர் தான் ஏன் கருப்பு எம்ஜிஆர், நல்ல வேலை எம்ஜிஆர் இதெல்லாம் கேட்கறதுக்கு உயிரோடு இல்லை அப்படிதான் நம்மளுக்கு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றுனா விட்டு கேப் விட்டு ஒரு நாள் கழிச்சு ஒரு விஷயத்தையா நம்ம வந்து அப்படியே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும், ரீச் பண்ணணும், பரபரப்பாக எல்லாரும் நம்மளை பற்றியே பேசணும் அப்படின்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் விஜய் ஆயிட முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. எத்தனை பேர்னாலும் கட்சி ஆரம்பிச்சுடுங்க, ஓகேவா? அதை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் என்னென்ன பேசினாருங்கிறத பார்த்துடலாம். அதாவது அவர் வந்து பத்திரிகையாளர் இன்னைக்கு சந்திச்சு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத கூட்டிருக்காரு. அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீங்களே மக்களே சொல்லுங்கன்னு முடிவை நான் கேட்டிருந்தேன். எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல முடிவை தான் நான் எடுக்க போகிறேன், ஓகேவா? அதை வந்துட்டு ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை நான் அறிவிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு பிரஸ் பீப்புள்கிட்ட அவர் கேட்க சொல்கிறாரு. உடனே எல்லாரும் கேட்குறாங்க ஒருத்தரா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் போட்டியிட போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏங்க நான் வந்து அரசியலுக்கு வரனா இல்லையாங்கிறது நான் முடிவு அன்னைக்கு தான் அறிவிக்க சொல்லியிருக்கேன். அது என்னைக்குங்கிறது முடிவு பண்ணிட்டு உங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அன்னைக்கு நான் அறிவிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் பேசுகிறேன் என்ன ஏது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ அதுலேயே என்ன பத்திரிக்கை எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது டிவிக்கு ரசிகர் எல்லாரும் டிவிக்கு ஜாயின் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு ஒரு இதாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, சில பேர் அண்ணாமலை கூட ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஒரு ஹைப் ஏற்றுறாரு, பில்டப் கொடுக்கும்போது அவர் ஒரு தனி இயக்கமாக ஒரு கட்சியாக ஒன்று ஆரம்பித்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம யார் கூட சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கட்சியில் போய் சேர்ற மாதிரி எனக்கு தோணலை. அவரும் தனியாக ஒரு கட்சியை வந்து ஏற்படுத்த போகிறார். அதை ஏற்படுத்திக்கிட்டு அவர் வந்து தனியாகவே நின்று பயணிக்க போகிறார், இல்லை யார் போய் சேர போகிறாருங்கிறது நம்ம அதை பொறுத்து தான். ஸோ அதை அவருடைய ஸ்பீச்சு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அதான் புரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் சும்மா போயிட்டு அவங்களுடைய ஆதரவாளரை போய் நிற்பார் அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணலை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஜினி அவர்கள்ட்ட நீங்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி பேசுறீங்களா கேட்டதுக்கு, ஆமாம் அவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த அரசியலை பற்றி நீங்கள் இப்போ 1 மாதம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பத்திரிகையில் கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, நிறைய பத்திரிகையாளர்கள் நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் போயிட்டு விஜய் ஆட்சி எப்படி இருக்குது, விஜய் 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 விஜய்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், அவர் இப்போ முதலமைச்சர் விஜய். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் மட்டும் என்ன சொன்னார், ஸ்டாலின் ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எதாவது கேட்பீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி தான் நீங்கள் பேசுறீங்க. அது மட்டும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சியில் எப்படி இருக்குது, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படியே கேட்குறாங்க. அதெல்லாம் முதல்ல தப்பு. பத்திரிகையாளர்கள் இப்போ அவர் முதலமைச்சர் விஜயா மாறிட்டாரு. நீங்கள் கேட்கும் போது முதலமைச்சர் விஜய், முதல்வர் விஜய் அப்படி தான் நீங்கள் கேட்கணும். இப்போ நாம் பேசும்போது ஒரு வார்த்தை முன்ன பின்னா நம்ம சில நேரங்களில் இடத்துல விட்டுட்டு விஜய் அவர்களும் வரலாம். அது நாங்கள் வந்து நார்மல் பீப்புள்ஸ். நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு போகிறவில்ல எத்தனை பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்க, அது என்ன கேட்குறேன், ஒரு மரியாதை இல்லாமல் பத்திரிகையாளர் விஜய் விஜய் சொல்கிறதுக்கா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நல்லா தான் பண்ணுறாங்க, சூப்பராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு டிவிக்கு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஃபேவராக தான் அந்த பதில் எல்லாமே சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது அவங்களுடைய ரசிகர்கள் தற்கூரிகள்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது அவங்களாம் தற்கொலை கிடையாது, அவங்களாம் அம்புக்குறிகள். பார்த்தீங்கல்ல எப்படி வந்து உடச்சிட்டு போனாங்க, அதாவது எங்கெல்லாம் நுழைய முடியாது அங்கெல்லாம் நுழைஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மிக்க நேரத்தில் ஆட்சியை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. ஸோ அது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியை பார்த்து பொறாமை தான் அப்படின்னு ஓப்பராகவே பேசுறாரு. பொறாமை இருக்குது, பொறாமையில தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத உண்மையை போட்டு உடைக்கிறாரு அந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியாக நம்ம போயிட்டு இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு புது வீட்டுக்கு நம்ம ஒரு தெருவில் ஒரு புது வீட்டுக்கு வாடகை போனால் கூட போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த ஃபேன் ஓடுறதா, தண்ணி ஒழுங்காக வருதா, லைட் எரியுதா அப்படின்ட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம சரி பண்ண முடியும். அதனால் அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ புதிய இடத்துக்கு போகும்போது இப்போ தெருநாயெல்லாம் இருக்குன்னா அது வந்து நம்ம குலைக்க தான் செய்யும், கடிக்க தான் வரும், சத்தம் போட தான் செய்யும். ஸோ அதுக்கு என்னென்ன போடணுமோ போட்டால் தான் அது அமைதியாகும். புரியுது உங்களுக்கு? அதுக்கு தேவை சிலதுக்கு வந்து நான்வெஜ் போட்டால் தான் அமைதியாக, சிலது பிஸ்கட் போட்டாலே அமைதியாகும். ஸோ அதனால் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு அவர் பேசினார். அவர் ஆக்சுவலாக யதார்த்தமாக, அதாவது யார் யாரெல்லாம் தமிழை வச்சு கிளத்த குறை சொல்கிறாங்களோ விமர்சிக்காங்களோ அவங்கள பார்த்து அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சையாக இருக்குது. சில பேர்லாம் கமெண்ட்டில் போய் போட வச்சுட்டாங்க, அதாவது மக்களை போயிட்டு திருநாயகன் ஒப்பிடுறாரு, இப்போவே இவருக்கு இவ்வளோ ஆணவமா அப்படின்ட்டு. அதை அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள்லாம் அவர் குறிப்பிடலை. ஏன்னா அவர் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாரு, அதாவது நான் வந்துட்டு எதா இருந்தாலும் என் மக்கள்கிட்டயே நான் கேட்பேன், அதாவது என் மக்களை என் தாய்க்கு நிகராக நான் பார்க்குறேன், என் தாய்க்கு நிகராக என் மக்களை வந்து நான் நேசிக்கிறேன். அதனால ஒரு சின்ன சின்ன முடிவுலாம் அவங்கள்ட்ட கேட்கணும் அவசியம், ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன், அதனால நான் என் மக்கள்கிட்ட கேட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தாய்க்கு நிகராக நான் என் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாய்க்கு நிகராக நினைக்கிறா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் அவர் வந்து மக்களை அந்த இடத்துல வச்சு தான் அவர் பேசுகிறாரு. அப்போ அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருநாய் கூட ஒப்பிட்டார்னு பயங்கரமாக அது வந்து ஒரு ஆணவ பேச்சா வந்து சில பேர் வந்து சிரிக்கிறாங்க. ஒரு யதார்த்தமாக பேசும்போது இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னெல்லாம பேசியிருக்காங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் பேசுறாரு. அதனால அதை அப்படி மக்களை போயிட்டு திருநாய் சொல்லிட்டான்னு நினைக்கிறவர் தேவை கிடையாது. வேணுங்கன்னே பொறாமையில தமிழை வச்சுக்கலாத்த என்ன பண்ணாலும் விமர்சிக்கிற கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாமே நினச்சிக்கிட்ட வேண்டியதான். அதை வந்து ஒரு அரசியல்வாதிகள் சொன்னதை கூட எடுத்துக்கலாம், எதிராளிகள் சொன்னதை கூட எடுத்துக்கலாம். உடனே ஒருத்தர் என்ன பேசினாலும் நுட்டை கண்டுபிடிச்சி அவரை உடனே முடிச்சிடணும் அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தான் ஒரு இடத்துல அப்படி சொன்னாலும் பார்க்குறீங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல தாய்க்கு நிகராக நான் மக்களை நேசிக்கிறேன், என் மக்கள்கிட்ட தான் என்னாலும் கேட்பேன், இவ்வளோ நாளாக என்ன வாழ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருல, அப்போ அதையும் நம்ம பார்க்கணும்ல, எதாக இருந்தாலும் உண்மையாக பேசணும்ல. சரி, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, ஆமாம் அவர் அண்ணாமலை சார் வந்தால் என்ன அரசியல் வரட்டும், அவர் நல்லா படிச்சவர் தானே, வரட்டும், புதுசாக எல்லாருமே வரட்டுங்க அரசியலுக்கு, நல்லா தான் இருக்கும், அது அரசியல் வரவும் தப்பு கிடையாது, அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா, அதாவது லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட நான் சொல்லி ஒரு முடிவை அவங்களா சொல்லி நான் வரணும்னு ஆசைப்படுறேன், அது என்னுடைய ஒரு ஐடியாலஜி, ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது என்னுடைய மக்கள்கிட்ட நான் கேட்டு தான் முடிவு எடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது. இந்த பெட் கொடுக்குறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரப்போறாருங்கிறது உறுதியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் அப்படி தான் தோணுது. சாதாரணமாக ஒருத்தர் கூட பேசி ஆகிறதுக்கு இவ்வளோக்குள்ள ஒரு பில்டை கொடுக்க மாட்டார். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி இயக்கமாக ஆரம்பித்து வேணால் யாரு கூட சேர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவுது. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் தனியாக அவருடைய ஆதரவாளர் ரசிகர்கள் அவரை நேசிக்கக்கூடிய மக்களை வச்சு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க வரணும்னா அந்த விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஸோ அப்போ இவங்களும் தனியாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதுக்குண்டான ஒரு நிகரான ஒரு ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கும் லாரன்ஸ் அவர்களுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது.
ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அரசுக்குள்ள வர்றதுக்கும் காரணமாக ஒரு வகையில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் தான் அவங்ககிட்ட பிஜேபிட்ட அப்போ சொல்லி ஒரு நல்ல பையன் ரொம்ப துடிப்பாக இருக்க இவ்வளோ வந்து அரசியல் கூட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க கட்சியில் சேரணும்னு சொன்னது எல்லாமே நமக்கு தெரியும். அதை வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படியே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லாரன்ஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கொடுத்ததே ரஜினிகாந்த் அவர் தான் சொல்லலாம். ஸோ அதனால இப்போ 2 பேருக்குமே ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு வரும் அப்படிங்கிறதுல போட்டா போட்டி கூட வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்றத்தில் வந்து நேற்று ஒரு அறிவிப்பை விட்டாங்க. அதாவது ரஜினிகாந்தோடைய ஃபோட்டோவையோ அவர் எதுவுமே அவருடைய பேரையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது, எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இது வேற அறிவிச்சிட்டாங்க. சரி, இந்த நிலையில் யாருக்கு அதாவது அந்த ரஜினிகாந்தோடைய ஆதரவு அதிகமாக இருக்கும், அவருடைய அரசியல் ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்ல போகிறோம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயத்துமே சொல்ல நினைக்கிறேன். முதல்ல சொன்னது தான், எல்லாரும் விஜய் ஆயிட முடியாது. ஏன்னா இங்கே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா, அது என்னையா அதாவது விஜயவர்கள் மட்டும் இப்படி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு இப்படி ஜெயிச்சிட்டாரு, வச்சு அறிஞ்சிட்டாரு, ஸோ நாமளும் படம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட நிறைய பேருக்கு வந்திருக்கு, வரவும் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்கணும், விஜய் அவர்கள் பட்ட மாதிரி அந்த அவமானங்களையும் அந்த இடையூறுகளையும் இங்கே ஒருத்தர் சந்திச்சிருக்கவே மாட்டார். எவ்வளோக்குள்ள எள்ளி நகையாடினாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அதாவது ஒரு கூத்தாடி போய் என்ன பண்ணிடுவான் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருந்த அந்த தோல்வியை தான் எல்லாரும் எடுத்து உதாரணமாக காமிச்சு இவ்வளோ பேர் வந்திருக்கான், தோத்துருக்கான், இவ்வளோ பேர் அப்படி எப்படின்னு எள்ளி நகையாடினாங்க. இது அடுத்த கமல்ஹாசன், இது அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் என்ன மாதிரி எள்ளி நகையான போது அவர் அடைஞ்சிருக்க இந்த உயரங்கிறது சாதாரணப்பட்ட உயரமே கிடையாது. அது வந்து அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் உறுதியன் இருக்காரு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சு இன்னைக்கு வந்திருக்காரு. நான் அவரை வந்து வர்றதுக்கு முன்னாடி 41 வீடுகள் போயிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம். ஸோ விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கமாக இருந்து ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில், அதாவது அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்குமே அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு மேலே உயிராக இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மாற்றம் வேணும், அதாவது அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் திரண்டுட்டாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ ஏன்னா அந்த காலகட்டம் அவங்களுக்கு இருந்த இந்த திமுக திராவிட கட்சிகள் எல்லாமே பிடிக்காம அவர் பேசினது, அவர் வரும்போது எல்லாருக்குமே ஒரு கரிஷ்மா விஜயவரில் பார்க்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒன்று மக்களிடையே பார்த்தீங்கன்னா இமோஷனல் பாண்ட் ஆகிடுது. உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ கூட பாருங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த அரசியல் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு முரண்பாடாக இருக்கும்போது திமுக மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கூட பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் சில நேரங்களில் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு பாண்டிங் ஆகிரும், ஒரு கனெக்ட் ஆகுது. அது வந்து எல்லாருக்குலாம் அந்த வந்து அது வந்து வேற மாதிரி விஜயவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பர்சனே சொல்ல முடியாது. அதாவது எவ்வளோக்குள்ள எள்ளி நகையாடினாலும் இன்னைக்கு அவருடைய அந்த பனையூர் ஆஃபீஸில் தவம் கிடக்கிறாங்க. அதிமுக அமமுக எல்லா கட்சியிலேருந்தும் போய். ஸோ ஒரு புரட்சிங்கிறது எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறதே தெரில. அவர் வந்து ஒரு சரித்திரத்தையே படைச்சிட்டார். இதுக்கப்புறம் எத்தனை பேர் நீங்கள் அரசியல் வரலாம், ஆனால் இந்த உயரத்தை எட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சினிமா துறையிலும் சரி புதுசாக வரவங்களுக்கும் அது வந்து அசாத்தியமானது. அதாவது முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆனால் அதுக்கு காலங்கள் எடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இப்போ வந்து முதலமைச்சர் விஜயவர்லாம் பார்த்து, அதாவது சொல்லுவாங்கல்ல புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி, இப்போ அதை மாதிரி நம்மளும் ஜெயிக்கலாம், நமக்கு மக்களுடைய நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு யார் வேணால் வரலாம். ஆனால் அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியிலேருந்து அவர் வந்து ஜெயிச்ச மாதிரி தோணும். உள்ளுக்குள்ளே அவர் எவ்வளோ அனுபவிச்சாரு, எவ்வளோ இழந்திருக்காரு, எவ்வளோ சகிச்சுட்டு இருந்திருக்காரு, எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு, எவ்வளோ நெருக்கடி தாண்டி வந்திருக்காருங்கிறது இனிமே தானே ஆட்டமே இருக்குது. வர்றது ஈஸியாக வந்துடலாம், அறிவிச்சிடலாம், கட்சி ஆரம்பிக்கலாம் ஈஸி. ஆனால் அது நினச்சி நிற்கும் போது அதில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கும் தெரியுமா, அங்கே தான் இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர நாயகன் தான். அதெல்லாம் நமக்கு மாற்றக்கிறதே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்த அவர் தானே ஒரு புதுசாக ஒரு வழியை போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே வந்து திராவிட கட்சியெல்லாம் சாய்க்க முடியுமா, தனியாக கட்சி ஆரம்பித்தா ஏதாவது முடியுமா அப்படின்னு நினச்ச மாத்தியில் அதெல்லாம் முடியும். நாம் நினச்சா நம்ம மேலே அந்த மக்கள் அன்பு வச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு நடத்தி காட்டியிருக்காரு. அது ஒரு நல்ல தொடக்கம் தான். அதை பார்த்து வரலாம், வரக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 5 வருஷத்தில் அவர் வந்து ரொம்ப நல்லது பண்ணி மக்கள்கிட்ட அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாரு. சொன்ன மாதிரியே சொல்லு மாறாமல் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா தான் அடுத்த வரக்கூடிய தேர்தல் அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது வந்து விஜய் அவர்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக கூட மாறலாம். இப்போதைக்கு ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக மாறிட்டாரு. அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. திராவிட கட்சிகள்லாம் அடித்து ஓட விட்டார். ஆனால் சொன்ன மாதிரியே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினா தான் அடுத்தாப்புல வரக்கூடிய தேர்தல் அவருக்கு ஈஸியாக இருக்கும்.
முதல் தேர்தல் மாதிரி ஈஸியாக அடுத்த தேர்தல் அமையாது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து கணிக்காமல் இருந்துட்டாங்க. இவங்க வந்து என்னத்த பெருசா அதான் கூட்டம் வரும் நடிகர்னு அதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க எதிரிகள்லாம். இனிமே வந்து தீவிரமாக களத்தில் போட்டியே தேவைக்காதா அப்படின்னு நினச்சி தான் எல்லா கட்சியும் களத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக இப்போ அண்ணாமலை அவர்களாகட்டும், லாரன்ஸ் அவர்களாகட்டும், நீங்களாம் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு உங்களுக்காக சப்போர்ட் எல்லாம் வருவாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சது. நீங்கள் இதுக்கு இன்னும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் படணும். யாராக இருந்தாலும் நான் பொதுவாக சொன்னது, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய இது. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வழிகளும் ஏகப்பட்ட கடின உழைப்புகளும் இருக்குது. அது வந்து வெளியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியாது. அவர் ஜெயிச்சிட்ட உடனே இங்கே எல்லாருக்கும் ஈஸியாக தெரியுது. அதை 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார், நாமளும் அப்படி போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறது மட்டும் நான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்ம வீடியோ வரும். ஓகேவா?